அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்தின்னு பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சான்ஸில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். என்ன வீடியோனாக்கா, ஒரு பையனுக்கு ஃபிக்ஸ் வேப்பில் எடுத்து மந்திரம் போடுற மாதிரி ஒரு வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்குறோம். அதுக்கு முன்னாடி அம்மாவுடைய மகா கும்பாபிஷேகம் நடந்தப்போ நான் கண்ணீர் விட்டு ஒரு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் இப்போ பதில் கொடுக்கறதுக்கு தான். என்ன பதில்னாக்கா, ஃபஸ்ட்டு கேள்வி, நீங்கள் மந்திரம் போட்டோன்னே அந்த பையன் நல்லா ஆகிட்டு எந்திரிச்சான்ல, அப்போ நீங்கள் அரெஸ்ட் ஆனப்போ உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க தெரியலையா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்டு. அட அறிவு கெட்ட முட்டாள், உங்களுக்கெல்லாம் எத்தனை வீடியோவில் சொன்னாலும் புரியாது, நல்ல விதமாக சொன்னாலும் புரியாது, நான் எப்படி சொன்னாலும் புரியாது. ஏன்னா நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன் இல்லையா, கடவுளை வழிபடுறேன் இல்லையா, ஆன்மீகனாவே போய் கடவுளை வழிபடுறவனாவே ஏமாத்துறவங்க. அதனால் நான் என்ன தான் உண்மை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. இருந்தாலும் சில முட்டாள்களும் இருப்பீங்க இல்லையா, அதுக்கான விளக்கம். அதாவது என்னை அரெஸ்ட் பண்ணுற மார்ச் 6ஆம் தேதி மறுநாள் 7ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். 6ஆம் தேதி துணி எடுக்கலாம் நான் போகிறேன். அப்போ போகும்போது எனக்கு ஃபோன் வருது. சரி, வந்த உடனே அந்த பையன் நம்ம கோயில் எதுக்கு, நமக்கு என்ன இருக்குது, போய் நம்ம ஸ்டேஷனில் ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைக்கு போகும்போது எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது, எல்லாம் பிளான் பண்ணி ப்ரெஸ்காரங்களாம் ரெடியாக அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க அப்படின்றது கர்ம வினை. நமக்கு என்ன தெரியும், எதிர்பாராமல் தானே, இது ஒரு பிரச்சனையே இல்லையே, நான் ஒன்றும் எந்த தப்பு செய்ய கிடையாது, என் கோயிலுக்கு வந்தாங்க, நான் 2 நாள் இருக்கிறேம்மா, நான் ஒரு 10 நாள் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, சரி கோயிலில் தானே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினச்ச ஒரு விஷயம். ஏன்னா அந்த விளக்கம் தெரியாத சில புறம்போக்குங்களுக்கு இந்த பதிலடி. அப்போ நான் ஓகே நம்ம போய் ஒப்படைச்சிட்டு நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் கிளம்பி போகிறேன். கிளம்பும் போது இது நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம், உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியாது. சில பேருக்கு கோயிலுக்காக நேர்ந்து விடுவாங்கள்ல, கூலி மாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கடவுளா சிவனா நான் நினச்சி வணங்குற ஒரு விஷயம். அப்போ அந்த கூலி மாடு நம்ம காருக்கு ஆப்போசிட்டில் நிற்குது. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கீழே நம்ம கோயில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க இறங்கி போய் அதை கோல் எடுத்தும் துரத்துறாங்க, பிடிச்சி தள்ளியும் விடுறோம். அந்த இடத்த விட்டு 1/2 மணி நேரமாக கார் முன்னாடி நின்று அந்த கூலி மாடு போகவே இல்லை. அப்போ என் மனசுக்கு கருக்குன்னு பட்டுடுச்சு, இது ஏதோ ஒரு தவறு நடக்க போகுது, இது நம்ம போகக்கூடாதுன்னு. இது எல்லாம் மீறி நம்ம என்ன தவறு செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முதல் முறையாக கடவுள் எனக்கு அறிகுறியை காட்டுறாங்க. அறிகுறி காட்டின உடனே அது என் மனசுக்கு நான் ஏற்றுக்கலை. அதான் நல்லது கெட்டது சொல்லலாம்னு நம்ம ஏற்றுக்கிற பக்குவத்தில் இல்லை, நம்ம ஒப்படைக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி 3/4 மணி நேரமாக போராட்டமாக ஆகிட்டு இருக்குது. போகவே இல்லை. திருப்பும் காரை நியூட்டன் பண்ணிக்கிட்டு வேறு வழியில் போகிறோம். போன உடனே காரும் பஞ்சர் ஆகுது. 2 வழியில் கடவுள் எனக்கு அறிகுறி காட்டுது. இந்த அறிகுறி காட்டி என் புத்திக்கு எட்டலை. போகிறேன், எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. எப்படி இந்த பிரச்சனை வரும்னு எப்படி தெரியும் ப்ரெஸ்காருக்கு, எப்படி கரெக்டாக அங்கே நின்னாங்க. அப்போ இது முன்கூட்டியே வேலைகள் நடந்திருக்குது. பணம் இருந்தால் 10 செய்யும்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மக்கிட்ட பணமும் இல்லை, படையும் இல்லை, பலமும் இல்லை, அரசியல் பலமும் இல்லை. அப்போ நம்ம எங்கே நிற்கணும், இப்படி தான் முந்தானியை போத்திட்டு கூடி குறுகி நம்ம தான் தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இப்படி தலை வணங்கணும். ஒரு ஆம்பளையாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை செல்ல பிள்ளைங்களா, பொட்டச்சு இல்லையா, ஏற்கனவே வங்கரங்கள், அதிக கோவங்கள், எங்கிருந்தே வந்த ஒரு பொட்டச்சு இவ்வளோ பெரிய கோயிலை கட்டிட்டாள் என்ற ஆத்திரம் எல்லாருக்கும், சில பேர் ஊரில் இருக்கக்கூடிய சில பேருங்களுக்கு எல்லாம் என் மேலே வங்கர புத்திகள் ஏற்கனவே கொழுந்து விட்டு எரியுதுங்க. அப்போ எரியும் போது இதையும் அதையும் வச்சு ஆல்ரெடி ஏற்கனவே பெரிய பெரிய மீடியாக்காரங்க கூடலாம் எனக்கு சண்டை போட்டிகள்லாம் நடக்குது. எல்லாம் இதெல்லாம் வச்சு என் மேலே இருந்த வஞ்சகத்தை தீர்க்கிறதுக்கான வழிகளை தேடினாங்க. அதுக்கான வழியை நானே கொடுத்த உடனே எல்லா ப்ரெஸ் மீடியா ஊடகங்கள் உண்மை என்னன்றது ஒரு பொண்ணுன்னு பார்க்காம, ஒரு பொம்பளைன்னு பார்க்காம எல்லாம் தாறுமாறா தக்காளி சோறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணாங்க. சரி, முடிஞ்சு போச்சு, நம்ம விட்டுட்டாலும் புதுசாக பார்க்குறவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு இதுதான். அப்போ என்ன உருவாக்குன என் தாய் காட்டாகிற மட்டும் மறுநாள் வெளியே வந்துட்டேன். வந்த உடனே என் அம்மாவை நான் கேட்குறேன், ஏம்மா
நான் உனக்காக சேவை செய்கிறேன். உன் சன்னிதானம் கட்டணும். நான் 25 வருஷமாக கனவு கோட்டை கட்டினேன். அந்த கனவு கோட்டையை நான் கட்டி உனக்கு கும்பாபிஷேகம் நான் நடத்தின பின்னாடி இவ்வளோ இன்னல்கள் போராட்டங்களை சந்திக்க வச்சுட்டேன். நான் என்னம்மா அப்படி உனக்கு நான் பாவத்தை பண்ணேன்? சரியா? எல்லாருமே கோயில் ஆன்மீகன்றவங்கள உயர்த்தி தான் நீ வச்சிருக்கிற. என்ன மட்டும் காலம் பூரா நீ புலம்பு வச்சிருக்கிறல்ல, அப்படியேப்பட்ட பாவியம்மா நான் அம்மாவை பார்த்து கேட்குறேன். அதுக்கு என் காட்டாரம்மா எனக்கு சொல்ல வராங்க. என்னன்னு சொல்ல வராங்க? நான் தான் சொல்கிறேன் இல்லை செல்ல பிள்ளைங்களா, அம்மா என்கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லி. உண்மை செல்ல பிள்ளைங்களா. அப்போ அம்மா எனக்கு பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? அடியே பைத்தியக்காரி, உனக்கு ஊருக்கு நேர்ந்து விட்டுற கூலி மாடை நான் குறுக்க அனுப்புனேன். நீ அதையும் புரிஞ்சிக்கல. அடுத்த முறை டயரும் பஞ்சர் ஆக்க வச்சேன். அதையும் நீ புரிஞ்சிக்கல. இதெல்லாம் தாண்டி நீ போன. நான் காட்டி தான் கொடுக்க முடியும், உனக்கு ஊட்டி விட முடியாது. உன் புத்திக்கு எட்டாதது என் தவறா? புரிஞ்சிக்காம போனது என் தவறா? எல்லா முட்டாள்தன வேலை நீ பண்ண. உன் பின்னாடி நான் துணை வந்த. நீ என்ன புரிஞ்சிக்கல. அதுக்கான வினை, கர்ம வினை நீ அனுபவிச்ச. சரியா? இதுதான் காரணம். அடுத்த கேள்வி. என்னுடைய பிள்ளைங்கனாக்கா, என்னுடைய பிள்ளைங்களாம் கேட்க மாட்டாங்க. என்னுடைய வீடியோஸ் வந்து 2 வருஷம் 3 வருஷமா ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்க நான் எப்படி உருவாக்கினேன், என்ன கஷ்டங்கள் பட்டேன், என்ன வழிகளை சுமந்த அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். புதுசாக பார்க்குறவங்க சில பேர் முட்டாளுங்க தான். அப்போ அந்த சில முட்டாளுங்களுக்கு இன்னொரு வார்த்தை, உனக்கு இவ்வளோ கடன் தொல்லை இருக்குது இல்லையா, நீ எதுக்கு சம்பாரிச்சு ஏன் கோயிலை கட்டின மக்களை ஏமாத்துறதுக்கானிட்டுன்னு. அடா முட்டாளுங்களா, கடன் ஆனதே கோயிலை கட்டி தான்டா. எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பைசா கூட கடனே இல்லை. நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நான் இது 1008 வீடியோவில் சொல்லிட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கோயிலை கட்டினேன். என்னுடைய விருப்பம். நான் கடத்தை கட்டணும், கடத்தை கழிக்கிறனோ இல்லை நான் யார் காலன்னா கழுவுறனோ அது என்னுடைய பிரச்சனை. எந்த வீடியோவில் நான் வந்துட்டு எனக்கு இப்படி அப்படி நான் சொல்லியிருக்கிறேன். கடவுள் வந்து எனக்கு கோயிலை கட்ட சொல்லிச்சேன். நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். நான் விருப்பப்பட்டு நான் கட்டின கோயிலுக்கு நான் சந்தோஷமாக அந்த கடத்தை எடுத்து நான் கட்டிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ என்ன உன் அப்பா மட்டும் சொத்து வித்து என் கடத்தை அடிக்க போறியா? இல்லை நீ என்ன உன் பொண்டாட்டி நகை நட்டு கொண்டாந்து கொடுத்து எனக்கு என்ன பிரச்சனை தீர்க்க போறியா? இல்லை உன் குடும்பத்தையே உன்னால் கழுவ முடியல, இதில் என் பிரச்சனைக்கு நீ ஏன் வர? அடுத்தது செல்ல பிள்ளைங்களா, மகா கும்பாபிஷேகம் நடந்தப்ப இந்த 3 கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். கடன்றது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கட்டிட்டு இருக்கிறேன், நான் அடைக்கல, என் கர்ம வினை என்னைக்கு தீருதோ, கடவுள் எனக்கு என்னைக்கு கண் திறந்து பார்க்குதோ அன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். எனக்கு இதை வச்சு மக்களை ஏமாற்றணும், மக்கள் எனக்கு கொடுக்குவாங்க. எத்தனை பேர் அப்படி வந்து நான் கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன், எத்தனை பேர்த்து நான் வாங்கியிருக்கிறேன். உண்மைக்கு என்றைக்குமே பலன் இல்லை. நான் எப்பயுமே சொல்கிற விஷயங்கள் அதுதான். உண்மைகள் எல்லாம் தோற்று போகும், ஒரு நாளும் அது வந்து நிலைக்காது. கண்டிப்பாக நான் ஜெயிச்சு உட்காருவேன். பொய்யெல்லாம் நிலைக்கும், ஆனால் ஒரு நாள் தோற்று போயிடும். அதனால் செல்ல பிள்ளைங்களா, அந்த கும்பாபிஷேக வீடியோவில் வந்துட்டு நான் நகையெல்லாம் நிறைய போட்டிருந்தேன். என்னுடைய உண்மையான ஒரு தாய் உள்ளம் குடியத்தம். அந்த தாய், அந்த அம்மா பேர் லக்ஷ்மி அம்மா, அவங்க பேர். அந்த அம்மா என்ன செஞ்சாங்கனாக்கா, அம்மா வெறியும் கழுத்த மாங்கல்யம் கயிறு போட்டுட்டு இருக்காங்களே, இவ்வளோ பெரிய கோயில் திருவிழா நடத்துகிறாங்க, அம்மா கும்பாபிஷேகம் பண்ணுறாங்களே, வெறும் கழுத்தில் இருக்கிறாங்க சொல்லி பக்தருங்கெல்லாம் சேர்ந்து என் கழுத்து ரொம்ப நகை போட்டு, நீ இந்த நகையோட கும்பாபிஷேகம் பண்ணுமா 3 நாளைக்கு, 4வது நாள் அந்த நகைங்களை கட்டி எங்களுக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு போட்டு அழகு பார்த்தாங்க. உண்மையான ஒரு தாய் உள்ளத்தோட. நம்ம வீடியோவில் தெரியும், தர்ஷனேஷன் ஒரு குட்டி பையன் வந்து நம்ம கோயிலுக்கு அரிசிலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய தாயார் எனக்கு போட்டு விட்டாங்க நகை. அப்போ அதில் ஒருத்தன் கேட்டிருக்கிறான், பரதேசி இவ்வளோ நகை ஊரடிச்சு ஒலையில் அடிச்சு நீ போட்டுட்டு இருக்கான்னு. எந்த ஊரடிச்சு எதில் ஒலையில் போட்டு எந்த ஒலை தண்ணி எடுத்து நான் குடிச்சு நின்றுட்டுன்னு நீ சரியாக இருக்கிறவனா இருந்தால், நீ உண்மையான ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவனா இருந்தனாக்கா நேரடியாக வந்து எனக்கு கேளு. அது இல்லாமல் அப்படியே நான் போட்டுக்கிட்டாலும் உனக்கு என்ன பிரச்சனை? சரியா? சில பேர் புரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு விளக்கமாக இருக்கணும் தான் நான் விளக்கம் கொடுத்துருக்குறேன். ஏன்னா எனக்கு வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உண்மையாக இருக்கிற இடத்துல யாரும் வரமாட்டாங்க. பொய் எங்கே இருக்குதோ, பொய்யா பேசுகிறாங்களோ அங்கே தான் நீங்கள் போய் கொட்டுங்க, செய்யுங்க. அது உங்களுடைய விருப்பம், எனக்கு தேவையில்லை. என் வழியில் நான் போயிட்டுருக்குறேன். நான் யாருக்குன்னா வந்து தொந்தரவு கொடுக்குறேன்னா, இல்லை யாரை பற்றியாவது நான் பேசுகிறேன்னா, எனக்கு நடந்த
ஒரு கெட்ட நிகழ்வுகள் என்னை அழிக்கும்னு நினச்ச சில பேர் மத்தியில் என்னுடைய வழிகள் வந்து என்னுடைய பிள்ளைங்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இதனால நான் யாருக்காவது எதனா மன கஷ்டங்கள் கொடுக்குறேன் இல்லை எதனா நான் சொல்கிறேன், என் கோயில் என் குடும்பம் என் பிள்ளைங்கன்ட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்கிறேன். அதனால் மற்றவங்க வந்து நீங்களாம் சொல்கிறதுக்கு தகுதி இல்லாத தரம் இல்லாதவங்கெல்லாம் என்னை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட்ஸு, இந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை கொடுக்குன்னு தான் நான் வந்தேன். நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், அந்த இடத்துல உண்மை இல்லை அப்படின்னாக்கா என்கிட்ட வந்தால் ஏன் குழந்த வரும், நான் நினச்ச அம்மாட்ட கேட்டால் நடக்குது, கல்யாணம் ஆகலாம் நடக்குது, இது எல்லாம் ஏன் நடக்குது, என்கிட்ட போயெல்லாம் அந்த பக்தர் வர வேண்டாம் இல்லை. நான் எந்த ஒரு வீடியோலாவது எந்த மக்களாவது என் கோயிலுக்கு வாங்க நான் கூப்பிட்ருக்குண்ணா, சாமி பாருங்கள், தரிசனம் பாருங்கள், என்னெல்லாம் நம்பி நான் யாரையும் கூப்பிட்டதில்லை. நம்பி வரீங்களா, அதுக்கான பலன் அந்த அம்மா கொடுக்குவோம், அவ்வளோதான். எனக்கு நான் எப்பயுமே செல்ல பிள்ளைங்களா, எனக்கு இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க, இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க, நான் எதுக்காக நான் வாழ்ந்தவெல்லாம் கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லோரும் ஏதோ ஒரு எய்முக்காக ஒரு வாழ்க்கை ரன் பண்ணிட்டு போவாங்க. எனக்கு நான் என்ன பண்ணனோ தெரியல, இந்த கடவுள்லாம் கட்டணும்னு மட்டும்தான் தோணுச்சு. அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்தாங்க செல்ல பிள்ளைங்களா. இந்த இடம் மூலியமாகவும் சரி ஊருக்காரங்க மூலியமாகவும் சரி என்னை பிழைக்க விட மாட்டேன்ட்டாங்க. இவ்வளோ எப்படியாவது தொருத்துணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள, இவ்வளோ எப்படியாவது தூக்கி வைங்க, ஒரு வருஷத்துக்கு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறாங்க. எந்த மக்களாவது இந்த அம்மா இப்படி பண்ணியிருக்கா அப்படி பண்ணியிருக்குன்னு யாராவது இல்லை எங்கள் குடும்பத்தில் ஏதாவது அந்த மாதிரி சொல்லியிருந்து என் மேலே ஒரு தவறான கருத்து கணிப்பு வந்து இந்த மீடியாங்கள் ஊடகங்கள் சமூக வலைத்தளங்களை கொண்டு வந்திருந்தா கூட ஆமாண்டா நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னு கூட நம்ம நினச்சிருக்கோம். எதுவும் பண்ணாது என் மேலே வங்குற புத்திகளை வச்சு நான் எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்கிறேன். என்னை வந்து சும்மா அதை சொல்லி இதை சொல்லி தூண்டுதல் பண்ணி என்னை கேவலம் பண்ணி என்னை அசிங்கம் பண்ணி எல்லாம் போட்டு, ஆனால் கண்டிப்பாக செல்ல பிள்ளைங்களா நான் இந்த இடத்துன்னு சொல்கிறேன், உண்மையாகவே இந்த சிவன் ஐயா அப்பா முன்னாடின்னு சொல்கிறேன், என் மேல் வீண் பழி போட்டவங்களும் சரி, பொய்யான வழக்கு போட்டதும் சரி, என் மேல் இல்லாத பொல்லாத சொல்கிறதும் சரி, அதுக்கான ஒவ்வொரு தண்டனையும் இந்த அம்பிகை கொடுக்குறத நான் கண் குளிர பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நான் யாருக்கு சாபம் கொடுக்கல. யார் எனக்கு என்னென்ன பண்ணாங்களோ அவள் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது மனசார சொல்கிறேன், எனக்கு கஷ்டமே இல்லை, நான் சந்தோஷப்படுறேன், எனக்கு கஷ்டமே இல்லை. அன்றைக்கி நான் கூடி குறுங்கி இந்த முந்தாணி எடுத்து இப்படி போத்தி நான் ஜீப்பில் ஏறி நான் இப்படி ஏறினேன் பார்த்தியா, நான் மறக்க முடியாத நாள் என்னுடைய வாழ்நாளில். நான் தவறு செஞ்சு போயிருந்தா அட விட்றாது இதை பண்ண, இதனால் நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க தப்பு இருக்குது நான் மனசை தேத்திக்குவேன். எதுவுமே பண்ணாத அந்த புள்ளிக்கு எந்த உயிர் ஆபத்து இல்லாமல் 3 நேரம் நான் சோத்தை போட்டு உயிரோட தானே போய் ஒப்படைச்சேன். என்ன ஒரு கட்சிக்கார தப்பாக பேசுனா, அவன் யாருன்னு தெரியாது, எனக்கு ஏன் இப்படி தவறாக பேசுனேன் அவன் கோயிலுன்னு சொல்கிறது தான் நான் அவனை போய் அடித்தேன். அப்போ வந்து யாருமே எனக்கு வர கிடையாது. அப்புறம் எப்படி செல்ல பிள்ளைங்களா எல்லாரும் மேலே ஒரு நல்ல மதிப்பு மரியாதை எனக்கு வரும் சொல்லி பார்க்கலாம். எல்லா பொண்ணுங்க மாதிரி நான்லாம் இல்லை செல்ல பிள்ளைங்களா. எனக்கு பட்டதை பட்டபடி பேசுவேன், உள்ளது உள்ளபடியே சொல்லுவேன், தைரியமாக நான் நடந்துக்குவேன். எனக்கு யாரை பற்றி பயலை, எதுக்காக பயப்புன்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் என்னுடைய வழியில் நான் சரியாக போயிட்டுருக்கிறேன். நான் யாருக்கு நான் எதனா இம்சை பண்ணுறேன்னா இல்லை யாருக்கு எதனா செய்கிறேன்னா எனக்கு என்ன கடவுள் கொடுக்குதோ அதை வச்சு நான் போயிட்டுருக்கிறேன். அதை வச்சு என்னால் முடிஞ்சது ஏதோ ஊனமுற்றவங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ ஏதோ நான் பண்ணிட்டு நான் போயிட்டுருக்கிறேன். என்னால் யாருக்கு என்ன தொந்தரவு. இந்த 3 கமெண்ட்ஸ் வந்து எனக்கு பார்த்த உடனே பதில் கொடுக்குன்னு தான் நினச்சேன். என்றைக்குமே கடவுள் வந்து இந்த வழியில் போன்னு காட்டி கொடுக்கும். அதுக்கான அறிகுறிகள் வந்து மனுஷ ரூபங்களில் அனுப்பும். அதை புரிஞ்சிக்காமல் போகிற முட்டாள்தனத்தினால தான் இன்றைக்கி நான் இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் வழிகளையும் ஆரம்பித்துன்னு எனக்கு அதே கடவுள் தான் சொல்லிச்சு. நம்புங்க செல்ல பிள்ளைங்களா. நீ வந்து யாருக்கு நல்லது செய்யாதம்மா, பணத்தை பிடுங்குமா, பணத்தை பிடிங்க உங்கள் கடத்தை அடிமா, நீ நல்லா இருமானிச்சு. ஏன்னா அப்படி பணத்தை பிடிங்க நான் கடத்தை அடிச்சுட்டு நிம்மதியாக இருந்திருக்கலாம் இல்லையா. இந்த மக்களுக்கு எதுக்கு நான் நல்லது செய்யணும், ஏன் வரவங்களுக்கு நான் நல்லது பண்ணணும், அதுதான் என்னுடைய முட்டாள்தனம். எனக்கெல்லாம் எதை பற்றி பயம் இல்லை செல்ல பிள்ளைங்களா. யாருக்கு பயந்துக்கணும் எனக்கு அவசியம் இல்லை. காரணம் என்னுடைய மனசாட்சி, நான் சரியாக போகிறேன். நான் இத்தனை சாமி உட்கார வச்சிடல, அந்த சாமிங்களுக்கு தெரியும் நான் உட்கார வச்சிருக்கிறதுக்கு. அதனால் வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. ஒருத்தர் நான் கடன் தரணுன்றதுக்காக காதில் வந்து கமல் போட்டுக்கூடாதான் ஒரு கமெண்டு. அப்படி நான் வந்து அவர் கடன் தரனால ஏன்னா இப்போ இதை வச்சுட்டா உனக்கு சந்தோஷமாக இருக்குமா, எங்களுக்கு நீ பணம் தரணும், நகை மட்டும் போட்டுட்டுக்கேனே அப்படி அறிவு கேட்டவளே. இதை வந்துட்டு நான் இதை தான் போட்டுட்டு இருக்கிறேன். இந்த 10 வருஷமாக சரி, நான் இந்த மீடியாவுக்கு வந்த பின்னாடி சரி, நான் வேறு ஏதாவது நகை போட்டு பார்த்துருக்கீங்களா, இல்லை வேறு எதனா புதுசாக இதையே 10 வாட்டி 100 வாட்டி அடமானம் போய் இதை தான் மீட்டுட்டுருக்கிறேன். உனக்கு நான் கடன் தரணுன்றதுக்காக நான் என்ன புடவை கட்டக்கூடாதா, நான் என்ன பொட்டு வச்சுக்கூடாதா, நான் என்ன நகை போட்டுக்கூடாதா, இல்லை இந்த மஞ்சள்
கயிறு கூட நான் கட்டிக்கூடாதா சொல்லிடி அம்மா நீங்களே. எங்க இந்தடி வரீங்க இதெல்லாம் பேசிட்டா இவ ஒரு பஜாரி, இவ சரியில்லை, இவ கோவக்காரி, இவ ஆன்மீகத்தில் இருக்கிறவா, அப்புறம் இப்படி பேசுறீங்க. கடன் கடத்தோடு தானே நிற்கணும். அதனால் வந்துட்டு என்றைக்குன்னா நம்ம இல்லைன்னு சொல்லிக்கிறோமா இல்லை மற்றவங்க மாதிரி பேசுகிறோமா? இன்றைக்கும் இந்த இடத்துல ரோஷமாக கட்டி நிற்கிறேன், ருஸ்தமாக வாழ்ந்து நிற்கிறோம். யாருக்கு ஒரு சீன்ற கெட்ட பேர் எடுக்காமல் இவ்வளோ கஷ்டத்துலேயும் யாருக்கு வட்டி கட்டணுமோ வட்டி கட்டுறேன், யாருக்கு சங்கம் கட்டணும் கட்டுறோம், எந்த டீவு கட்டணும் கட்டுறோம், எந்த சீட்டை கட்டணும் கட்டுறேன். இவ்வளோ ருஸ்தமாக தான் அந்த இடத்துல நான் வாழ்ந்து நிற்கிறேன். எங்கள் கார் ரெண்டுமே நாங்கள் வாடகை விட்டுட்டு இருக்கிறோம், துணி கடை ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ நான் எல்லாம் பண்ணி அதில் வர வருமானத்தை வச்சு தான் நான் எல்லாருக்கும் செஞ்சுட்டு இருக்கிறேன். இங்கே வரவங்களுக்கு நான் அன்னதானம் போட்டுட்டு இருக்கிறேன். என்னுடைய இதுவை நான் இப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு யாரும் வந்து என் தட்டில் போட்டு நான் மறைச்சி எடுத்துன்னு போய் இப்படி பின்னாடி வச்சுட்டு நான் அந்த பொழப்பு நான் பொழைக்கும் கிடையாது. என் தட்டில் ஒரு பக்தர் இதெல்லாம் சொன்னால் வெக்க கேடு செல்ல புள்ளிங்களா, அதாவது சில்லறைய 5 ரூபாய் காசை போட்டு 5 ரூபாய் காயினை போட்டு 4 ரூபாய் சில்லறை எடுத்துன்னு போகிறாங்க. அந்த மாதிரி என் கோயிலுக்கு வரவங்க எல்லாம் எனக்கு வந்து பேசணுன்றதுக்காக எல்லாருமே சில பேர் பேசாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கு என்னால் தைரியமாக பதில் கொடுக்க முடியும். சரியா? சாக்குடுன்னு தெரியுற சில பேருக்கு நான் பதில் கொடுக்கணும் எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா கடவுளை வந்து கடவுளை தான் நம்பிக்கைன்னு வச்சு நான் வாழ்கிறவன். எனக்கு அன்றைக்கி அறிகுறி காட்டி நான் புரிஞ்சிக்காமல் போனது என்னுடைய முட்டாள்தனம். நான் போனதுக்கு எனக்கு தக்க தண்டனை அந்த அம்மா கொடுத்துருச்சு. அதுக்கு தான் வந்து கேட்டேன். நான் அதுக்கு தான் அம்மா எனக்கு பதில் கொடுச்சிது. நான் காட்டி கொடுத்தேன்டி, நீ புரிஞ்சிக்கல, உனக்கு நான் ஊட்டிலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சில பிள்ளைங்களா சும்மா ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இவளை பார்த்தா ஃப்ராடுன்னு தெரியுது, இவளை பார்த்தா ஊரை ஏமாத்திரம்னு தெரியுது, உன் மூஞ்சை பார்த்தாவே எங்களுக்கு சகிக்கலன்னு தோணுது. ஆமாம், ஏன் மூஞ்சி பார்த்தா சகிக்கல, உங்கள் மூஞ்சி பார்த்தாக்கா அப்படியே பார்த்து உங்களை பூ போட்டு கும்பிட்டு உனக்கு 100 லிட்டர் பால் ஊற்றி உனக்கு அபிஷேகம் பண்ண எங்களுக்கு தோணுது. அந்த மாதிரி நிறைய கமெண்டுங்க. நான் ஒவ்வொரு விஷயம் நான் சொல்கிறேன் என்னென்னா, உனக்கு பிடிக்கலையா என் வீடியோஸ் தள்ளிடு. உன்னெல்லாம் யார் பார்க்க சொல்லி கூப்பிட்றாங்க, எதுக்கு பார்க்க சொல்லி கூப்பிட்றாங்க? எனக்கு பொழப்பே இல்லை. இதில் வீடியோ போட்டால் இதில் எதுக்குன்னா வருமானம் வந்தால் நான் ஏதோ ஒரு லோனை கட்டுவேன். என்னுடைய இதுவும் நான் போயிட்டுருக்கிறேன். பிடிக்கல பார்க்காதீங்க, சரிங்களா? என்னுடைய பிள்ளைங்க பார்க்குறாங்க. நீ எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டா மட்டும் நீங்கள்லாம் நல்லவங்க, நாங்கள் எல்லாம் கெட்டவங்களா? எப்பயுமே சொல்கிறது தான் செல்ல பிள்ளைங்களா, ஒரு விஷயம் நம்ம நல்லதுன்னு பார்த்தா எல்லாமே கெட்டது கூட நல்லதாக தான் தெரியும். அந்த விஷயம் நல்ல விஷயமா இருந்தால் நம்ம கெட்ட கண்ணோட்டத்தில் பார்த்தா அந்த நல்ல விஷயம் கூட நம்மளுக்கு கெட்டதாக தான் தெரியும். அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துச்சு. விருப்பப்பட்டு நான் இன்ஸ்டாகிராமில் போட்ட ரீல்ஸ் அது என்னுடைய விருப்பம்னுட்டா. அவங்கவுங்க வாழ்க்கையில் தனிப்பட்ட விஷயங்கள் 1008 இருக்குது. 2008 கூட இருக்குது. அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். நான் எந்த வீடியோவில் என் தனிப்பட்ட விஷயத்தை நான் பேசியதானா நான் பண்ணியிருக்கிறேன்னா இல்லை எங்கள் குடும்பம் பேசியிருக்குதா? அந்த ஒரு வீடியோ வச்சு நான் தானே வெளியிட்டேன். அந்த வீடியோ நான் வெளியிடாத எல்லா ஊடகங்களும் எப்படி ட்ரோல் பண்ணியிருக்க முடியும்? நான் விருப்பப்பட்டு வெளியிட்ட வீடியோ, அது என்னுடைய விருப்பம்னு சொல்லிட்டேன். சரியா? எந்த மனுஷனுக்கு சூடு சொரணை எல்லாமே இருக்குது இல்லையா? அப்போ வந்து நானும் சராசரி மனுஷி தானே. என்னை வந்து எனக்குன்னு எல்லாமே இருக்குது. தனிப்பட்ட விஷயங்கள், நஷ்டம் கஷ்டம் மன வலிகள் எல்லாமே இருக்குது இல்லையா? அதை வந்து அந்தரகங்கள் படுத்தி அசிங்கங்கள் பண்ணி தெளிவாக எத்தனையோ வீடியோங்கள் சொல்லி கூட என்னை எவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தாங்க. இதெல்லாம் தாண்டி கூட சரி வீடியோ போடுறவங்க போட்டுட்டோம், நாளைக்கு அவங்க வீட்டில் அந்த நிலைமை நிச்சயமாக வரும். ஒரு நாள் வரும். நான் இந்த அம்மாவுக்கு சேவை செஞ்சது உண்மை, இந்த அம்மாவுக்கு நம்ம கஷ்டப்பட்டது உண்மை அப்படின்றது ஒரு நாள் வருன்றது நான் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன். இப்போவும் நான் சொல்கிறேன், அந்த ஒரு விஷயம் என்னை பிளான் பண்ணி தானே அவங்களால பண்ண முடிஞ்சிச்சு. நேரடியாக என்கிட்ட மோத முடியல இல்லையா? நான் இதே ஊரில் தான் இருக்கேன், இதே வில்லேஜில் தான் இருக்கிறேன், இதே இடத்துல தானே நான் உட்காந்துருக்கிறேன். என்னை வந்து நேராகவே கேட்டிருக்கலாம் இல்லையா? அப்போ வந்து என்னால் என்கிட்ட நேரடியாக மோத முடியல பார்த்தீங்களா? அப்போ சூட்சியமங்கள் தந்திரங்கள் பண்ணி தானே இந்த செய்ய முடியுது. அதனால செல்ல பிள்ளைங்களா, நான் எப்பவும் நினைக்கிறது யார் மேலே நான் வருத்தப்படலை, யாரையும் கஷ்டப்படுத்து இந்த வார்த்தைகள் சொல்லலை. எனக்கு வந்து இந்த 3 கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு. ஆனால் குறிப்பாக அந்த 3த்துக்கு விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? தெய்வங்கள் இருப்பது உண்மை, அறிஞ்சவனுக்கு உண்மை, அறியாதவனுக்கு பொய். நான் அறிஞ்சவன், அதனால தான் இவ்வளோ பெரிய சன்னிதானத்தை உருவாக்கினேன். அறியாதவங்க பொய்ன்னு சொல்கிறவங்க அதுக்கான கர்ம வினைகளை அவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை செல்ல பிள்ளைங்களா. மறக்கும்னு நினச்சி நான் வெளியே வரும்போதெல்லாம் ஒரு கமெண்ட்ஸாக வருது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கணும், இதுக்கு ஒரு முடிவாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த பதிலடி நான் கொடுத்துருக்குறேன். பதிலடிலாம் இல்லை, விளக்கம். ஏன்னா கேட்குறவங்க ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பேசுகிற விதங்கள் தெரியாமல் கேட்குறீங்க. அதனால தான் நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா ஃபுல் வீடியோ போய் பாருங்கள். நான் உருவாக்குனதை பாருங்கள், உருவாக்கின என் கோயிலை பாருங்கள். சும்மானா வந்து ஒரு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க,
ஊரை ஏமாத்துற, அதை ஏமாத்துற, இதை பண்ணுற, யார் ஏமாற்றி கொடுத்து நீ பார்த்துருக்குறியா? யார் நான் என் தட்டில் ₹1 போட்டாவே அதை பதில் எடுத்துகிட்டு போகிறவங்க மக்கள் இந்த இடத்துல. அதனால் நான் வந்து நிறைய அனுபவப்பட்டுட்டேன். நம்ம எவ்வளோ தான் நல்லது நினச்சி நம்ம பண்ணாலும் நிறைய மனுஷங்களை நம்பவே கூடாது. குத்துற உலகம் குத்திட்டு தான் இருக்கும், ஏசுகிற உலகம் ஏசிட்டு தான் இருக்கும். அதனால் நான் எப்பயுமே சொல்கிற விஷயங்கள் அதுதான். நீ வாழ்ந்தாலும் ஏசும், நீ தாழ்ந்தாலும் ஏசும். அதனால் நம்ம யாருக்கும் நல்லதுன்றது நினைக்கக்கூடாதுன்ற வழிகளில் நான் அதிகமாகவே உருவாக்கினேன். அதுக்கப்புறம் யாரை செஞ்ச தவறுக்கு நம்ம எல்லாருமே அப்படி நினைக்கக்கூடாதுன்னு வந்து என்ன நானே புரிஞ்சுக்கிட்டு வரும்போது எல்லாம் ஒவ்வொன்றும் நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போது நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு எந்த பயம் இல்லை, எனக்கு எதுவுமே கிடையாது. நான் என்னுடைய வழியில் நான் போயிட்டுருக்கிறேன், யாருடைய எதுவும் நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன். ஏன்னா கமெண்ட் பண்ணுறவங்க நேரடியாக கூட வந்து கேளுங்க. அதனால் நிறைய சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இந்த ஷார்ட்ஸில் பெரிய வீடியோங்களாம் அந்த மாதிரி வரதில்லை. இந்த ஷார்ட்ஸ் வீடியோங்க ரீச் ஆகிட்டாக்கா அவங்க கண்ணுக்கு பொறுக்கிறது இல்லை. அதனால் அப்படியே இஷ்டத்துக்கு பேசுறது, அது இது, இவ இப்படி, இவ சரியில்லை, இவ இப்படி வந்தா, அவள் அப்படி வந்தா. எங்கே பார்த்தீங்க என்ன, எப்படி வந்தேன்னு பார்த்தீங்க? மொத்தம் ஏதோ ஒன்று பார்க்க வேண்டியது, ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறது, ஏதாவது ஒன்று தப்பு அனுப்புறது. அது உங்கள் தாய் அந்த இடத்துல உங்கள் அம்மாவுக்கு அந்த வார்த்தையை சொல்லுங்கள், உங்கள் அக்கா தங்கச்சிக்கு அந்த வார்த்தையை சொல்லுங்கள், உங்கள் தங்கச்சி சரியில்லைன்னு சொல்லுங்கள், உங்கள் அம்மாவை அப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு வந்தால் அது பிரசாதம், எங்களுக்கு வந்தால் இந்த மாதிரியா? அதனால சில பேருக்கு எனக்கு ஏன்னா இது சொல்லணும்னு நினச்சி நான் சொன்னேன். தயவு செஞ்சு யார் மனசு புண்படுத்தணுன்றதுக்கு இந்த வார்த்தை சொல்ல. எனக்கு வந்த கமெண்ட்டுக்கு இந்த பதில் கடவுள் இருக்கிறது உண்மை புரிஞ்சுக்கிட்டு நம்ம போனால் தான் அது நல்லது. புரியாமல் நான் பண்ணதுக்கான வழிகள் அனுபவிச்சு முடிஞ்சு போச்சு எல்லாமே. அதாவது நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, எந்த வாழ்க்கையும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி நான் இதுவும் கடந்து வந்துட்டுருக்கிறேன். அதனால் வேடிக்கை பார்க்குறவங்க வேடிக்கை பாருங்கள், வீடியோ பிடிச்சிருக்குறவங்க வீடியோ பாருங்கள். அதனால் என்னுடைய பிள்ளைங்களுக்கு தெரியும் அம்மா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செல்ல பிள்ளைங்களான்றது கூட வேறு என்ன கூப்பிட முடியும். நிறைய வீடியோவில் அதில் நான் சொல்லிட்டேன், அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட நான் அதை போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு ஏதும் இல்லாத ஒரு தப்பான வார்த்தைகள். சரி, அதெல்லாம் உங்களுக்கே, எனக்கு ஒன்றும் அது ஒன்றும் கிடையாது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்களுக்கே அது, எனக்கு எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எனக்கு கடவுளுடைய துணை இருக்குது. இவ்வளோ பெரிய சன்னிதானம் கட்டியிருக்குன்னா அந்த அணுகருக்கு இல்லாமலாம் நான் கட்டியிருக்க மாட்டேன். அந்த கடவுள் ஆசைப்படாமலாம் நான் உருவாக்கியிருக்க மாட்டேன். அதனால் சொல்கிறவங்க சொல்லிகிட்டே போட்டோம், சொல்கிற வாய்க்கு தானே கேடு. ஆனால் இது வந்து முழுசாகவே எல்லாத்துக்கும் ஒரு விளக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருக்கிறேன். அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா, இன்னைக்கு வரைக்கும் செல்ல பிள்ளை அந்த வீடியோ மூலியமாக நான் சொல்கிறேன், அம்மாக்கிட்டே இது இல்லைன்ற ஒரு விஷயந்தான் செல்ல பிள்ளைங்களா. மனசு நிறைய கொட்டி கிடக்குது, பாசம் நிறைய கொட்டி கிடக்குது. அதெல்லாம் இருக்கிற இடத்துல பணம் இருக்காது, பணம் இருக்கிற இடத்துல உண்மையான பாசம் இருக்காது. எனக்கு சாமி எல்லாமே கொடுத்துருக்குது, ஆனால் என்கிட்ட பணத்தை கொடுத்து வைக்கல. அந்த மாதிரி நிலைமெல்லாம் நாங்கள் தாண்டிட்டு இருக்கோம். ஆனால் இருக்கிறவங்க கொட்டி இருக்கிற இடத்துலலாம் கூட யாருக்கும் கொடுக்க மனசு வராது. எனக்கு இல்லாதவே நான் எல்லாருக்கும் செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் எனக்கு கடவுள் எதுவுமே கொடுக்கல, இதுதான் உண்மை. அதனால சொல்கிறவங்க சொல்லிகிட்டே போட்டோம். எல்லாம் வந்து சாமி வச்சு சம்பாரித்து வாழ்ந்து காட்டுறவங்கெல்லாம் இருக்குவாங்க. நான் எதை வச்சுமே பண்ண கிடையாது. நான் இப்படி கடன்பட்டு காரிஞ்சி இதெல்லாம் செஞ்சதுக்கான வழி அனுபவங்கள் தான் எனக்கு நான் அனுபவிச்சுட்ருக்கிறேன் செல்ல பிள்ளைங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்பயுமே கேட்குறேன், சாமி என் கூட இல்லாதவா இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினேன், கடவுள் என் கூட இல்லாதவா நான் இத்தனை சாமிங்களை உட்கார வச்சேன். இது எத்தனையோ வீடியோவில் சொல்லிட்டேன். நம்பாத முட்டாளுங்களுக்கு என்ன தான் சொன்னாலும் புரிய போகிறதுல நம்ம பேசுகிறதும் அது அர்த்தம் இல்லை, அது பேச்சு. உனக்கு நான் கடன் தருணத்துக்காக ஒருத்தர் எனக்கு ஏமாற்றணும் என்ன இல்லை, தேடி வரும். 1 மடங்கோட 2 மடங்காக தேடி வருமே தவிர யாரது எனக்கு வச்சு சாப்பிட்ணும் ஆசை இல்லை. உங்களுக்காக நான் என்ன போட்டுக்கூடாதா, இல்லைன்னா நான் துணி கட்டிக்கூடாதா, சாப்பிடக்கூடாதா? இதெல்லாம் வந்து நேரடியாக பேசியிருந்தாங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். சரி, எல்லாம் பேசுகிறாங்க, வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே, பேசுகிறவங்க பேசிட்டு போட்டு விடு செல்ல பிள்ளைங்க. நம்ம யாருன்னா ஏமாற்றணும் நினச்சா இதே இடத்துல தானே நான் தைரியமாக உட்காந்து பதில் சொல்லிட்டுருக்கேன். எங்கேயும் ஓடி போகலையே, தலைமறைவாக ஆகலை இல்லை. நான் இதே இடத்துல தானே தைரியமாக இருக்கிறேன். கொடுக்குறேன்றதுனால தானே தைரியமாக இந்த இடத்துல உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால் எல்லாருமே கிடையாது செல்ல பிள்ளை, யாரோ ஒருத்தர் அது கமெண்டில் கேட்டிருக்காங்கன்றதுக்கு தான் இந்த பதில். சரி செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் என் மனம் மாறுதான் என் கோடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம்.